இந்த பையன் தன்னுடைய உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை மறைக்கிறதுக்காக அவனுக்கு வளர்ந்துருக்கிற ரெக்கைகளை எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா வந்துகிட்டு இருந்த அந்த பையனுடைய அப்பா அவன் அழுகிற சத்தம் கேட்டு அந்த ரூமுடைய டோரை ஓபன் பண்ண சொல்றாரு. அதனால அவன் பயந்து போய் அவன் வச்சிருக்கிற டூல்ஸ் எல்லாம் மறைக்க பாக்குறான். அடுத்த செகண்டே அவனுடைய அப்பா டோரை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து அவனுடைய உடம்புல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவன் வளர்ந்த பிறகு அவனுடைய ரெக்கைகள் எல்லாம் அவனுடைய உடம்போட சேர்த்து கட்டி இதுக்கப்புறம் அவனுடைய பாடியில எந்தவித மாற்றங்களும் ஏற்படாத மாதிரி ஒரு போர்ஷனை கண்டுபிடிச்சு அதை அவனுடைய பாடியில செலுத்த பாக்குறாரு. ஆனா அது அவனுக்கு பயங்கரமான வலியை கொடுக்குது. அதனால அவனை கட்டி வச்சிருந்த பெல்ட் எல்லாம் அறுத்துட்டு அந்த பில்டிங்குடைய கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு அப்படியே வெளியில பறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா ஆபத்துல இருக்கும்போது அவர் கீழே விழாம உடனே இவன் பறந்து வந்து அவரை பிடிச்சி காப்பாத்துறான். இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு சண்டையில இவனுடைய ரெக்க டேமேஜ் ஆகி இவனால பறக்க முடியாம போயிடுது. அப்ப அந்த இடத்துக்கு ஏலியன் மாதிரி ஒருத்தன் வந்து அவனுடைய கையை நீட்டி ஏதோ பண்றான். பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா இவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இவன் உடம்பு முழுக்க பயங்கரமான பவர் வந்துருது. அது மட்டும் இல்லாம இவனுடைய 2 ரெக்கைகளும் இரும்பு ரெக்கைகளா மாறிடுது.